Hi, hello மக்களே, welcome to Professor JD Junction. This is English language series. வாழ்க்கையில் நமக்கு டேர்னிங் பாயிண்ட்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். டேர்னிங் பாயிண்ட் உள்ளது ஒரு பூன். ஆக்சுவலி நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களோட ஒரு கல்மினேஷனாக அது இருக்கும். ஓகே, இன் போத் வேஸ் எப்படி வேணாலும் வரலாம். நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜேர்னிலையும் கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட்ஸ் உண்டு. ஓகே, நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ டேர்னிங் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் நோவேர்லேருந்து வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, நம்ம லேசியாக சும்மா இருப்போம், திடீரென்னு நமக்கு ஒரு லக் அடிக்கும், அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலி நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஃபோக்கஸ்டாக எடுக்கக்கூடிய சின்ன 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 ஸ்டெப்ஸு ஏதோ ஒரு பாயிண்டில் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஓகே, அதோட ரிசல்ட்டை கொடுக்க துவங்கும். ஓகே, இதை தான் நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல் 2025 உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையணும். அதுதான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக அமையும். ஸோ இந்த ஒரு வீடியோ, இது ஒரு மேஜிக்கல் வீடியோ, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை டச் பண்ணும். உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜேர்னியை, லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியை கண்டிப்பாக இது மாற்றி மறைக்கக்கூடிய ஒரு சிங்கிள் வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் சொல்லணுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் நான் அட்டென்ட் பண்ண இங்கிலீஷில் உள்ள ஒரு பைபிள் கோர்ஸ், அமெரிக்கன் கோர்ஸ். ஓகே, மை பைபிள் டீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அதில் ப்ளே பண்ணார். ஸோ செகண்ட் நான் சொல்லணுன்னா, கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் IELTS டியூட்டராக, ஒரு ட்ரெயினராக ஜாயின் பண்ணது. ஓகே, ஸோ ஒரு ட்ரெயினராக நான் மற்ற மக்களை ட்ரெயின் பண்ணும்போது அது ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சை என்னோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியில் கொண்டு வந்தது. ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜேர்னி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி, த்ரில்லிங் ஜேர்னி. அது லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டை நமக்கு கொண்டு வந்து தரும். ஸோ இந்த 2025 இதை கூடுதல் எக்ஸைட்டடாக மாற்ற, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாற நீங்கள் என்ன செய்யலாம்? ஓகே, ஸோ வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், எவ்ரி ஒன். லாஸ்ட் இயர் எனக்கு thousands ஆஃப் பீப்புள், ஈவன் லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட வியூவர்ஷிப் கிடைச்சிது. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் என்னோட வீடியோஸை வியூ பண்ணியிருந்தீங்க. thousands and thousands ஆஃப் பீப்புளோட லைஃப்பை டச் பண்ண முடிஞ்சுது. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடிஞ்சுது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ ஃபார் தேட் ஐ ஆம் ஸோ பிளஸ்ட். ஓகே, லாஸ்ட் இயர் 4-5 வீடியோஸ் வைரலாக ஓடிச்சு, நிறைய மக்களை சென்றடைந்தது. ஸோ அதனால் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ், யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரிதிங். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் நீங்கள் புஷ் பண்ணுவதனால தேங்க்யூ ஸோ மச். இதனால் கூடுதல் மக்களை சென்றடைய முடியுது. ஈவன் ஸ்ரீலங்கா, கல்ஃப் கண்ட்ரீஸ், ஈவன் கனடா, ஆஸ்திரேலியா, அங்கே இருந்தெல்லாம் நிறைய மக்களை காண்டாக்ட் பண்ண முடியுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், என்னோட ஆன்லைன் கிளாஸ் வழியாக, கன்சல்டேஷன், ஃப்ரீ கவுன்சிலிங் வழியாக நிறைய மக்களுக்கு நிறைய சேஞ்சஸ், மோட்டிவேஷன், அவங்க லைஃப்பில் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண முடிந்ததுக்கு உங்களுக்கும் ஒரு சல்யூட். ஐ தேங்க் காட் ஆல்சோ. 2025 ஸோ நம்ம சேனலுக்கும், நம்ம சேனலோட எல்லா ஃபாலோவர்ஸுக்கும், எனக்கும் நல்ல ஒரு இயராக அமையட்டும். 2025 இன்னும் கூடுதல் என்னோட ஆம்பிஷனான 1 பில்லியன், ஓகே, இஃப் பாசிபிள், பீப்புளை ரீச் பண்ண முடியட்டும். இது சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஷிப்போ இல்லை, 1 பில்லியன் பீப்புளோட லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சா, ஸோ ஐ வில் பி ஸோ ஹாப்பி அபவுட் தேட். ஸோ இந்த 2025 என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஃபீட்பேக் நீங்கள் தந்திருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸோட என்கிட்ட பேசியிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஓகே, எனக்கு கிடைக்கக்கூடிய சில ஐடியாஸ்,
எந்த மாதிரி பிரச்சனைகளை மோஸ்ட் ஆஃப் யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியில், அதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, அதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ. நிறைய பேருக்கு ஓகே இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண, ஒரு ஜாபில் என்டர் ஆன ஜாபில் உங்கள் வேல்யூவை ப்ரூவ் பண்ண, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக, உங்கள் ஜாபை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ண. ஓகே, இங்கிலீஷ் ஒரு பெரிய ஹடிலாக இருக்குது, அது மட்டும் எனக்கு கம்ப்ளீட்டாக புரியுது. ஓகே, நிறைய டீச்சர்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ், என்ஜினியர்ஸ் நிறைய. ஓகே, அதுபோல் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க காண்டாக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ப்ராப்ளம் இருக்குது, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பயப்படுறீங்க எஸ்பெஷலி. ஓகே, மற்ற மக்களுக்கு கூட ஸ்பீக் பண்ணும்போது, தனியாக இருக்கும்போது, தனியாக கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியல. ஆனால் ஒரு குரூப்புக்கு முன்னால் அஃபிஷியலி ஒரு கான்ஃபரன்ஸில் ப்ரெசன்ட் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் அதில் டெலிவரன்ஸ் கிடைக்குது. ஓகே, தே கெட் த கான்ஃபிடென்ஸ், தே ஆர் ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூவன்ட்லி. அவங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை பெட்டராக்க முடியுது. அதை தைரியமாக, போல்டாக, கரேஜியஸாக கம்யூனிகேட் பண்ண அவங்களால முடியுது. நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ப்ளீஸ்ட் வித் தேட். ஓகே, ரெண்டு முக்கியமான காரியங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக. ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார், ஃப்ளூவன்சி இல்லை, நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், கண்டினியூஸாக டாக் பண்ண முடியல, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இன்ஹிபிஷன் இருக்குது, சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, எனக்கு வெக்காபுலரி குறைவாக இருக்குது, கிராமட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, கிராமர் மிஸ்டேக் போடுவேனோ அப்படின்னே பயந்து என்னால் பேச முடியல. ஓகே, எங்கே கிராமர் மிஸ்டேக் போடுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் லைக் தட், ப்ராப்ளம்ஸ் லைக் தட். இதையெல்லாம் ஒன்று கூட்டி பேசிக்காக ஒரு 2-3 ஐடியாவில் எதனால இந்த ப்ராப்ளம்ஸ், என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யலை. ஓகே, நீங்கள் இதுவரைக்கும் உண்மையில் என்ன செய்யலை, அதுக்கு என்ன செய்யணும், ஒரு பேசிக்லி 2-3 பாயிண்ட்ஸ் அதில் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்பர் 1, நான் கண்டுபிடித்ததில்லை, நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அவங்களுக்கு இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு விஷ் இருக்குது. ஓகே, விஷஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு ரிச் ஆகணும்னு விஷ் இருக்கும், நமக்கு நிறைய விஷ் இருக்கும், நமக்கு அப்படி ஆகணும், எப்படி ஆகணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த ஆள் மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேஷனில் மட்டும் இல்லை, நமக்கு லைஃப்லேயே நிறைய விஷஸ் இருக்கும். அதாவது 90% ஆஃப் த பீப்புள் விஷஃபுல் திங்கர்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம நிறைய கேட்டிருக்கோம், பாசிட்டிவ் திங்கிங், ஓகே, அட்ராக்டிங் பாசிட்டிவிட்டி, வெல்த், எவ்ரி திங் இன் அவர் லைஃப், அப்படி நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் இது எல்லாமே ஒரு விஷஃபுல் திங்கிங்காக இருந்தால், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்னு நினைக்கிறது ஆக்சுவலி அவங்களுக்கான ஒரு விஷஃபுல் திங்கிங். உண்மையிலே அவங்க பாசிட்டிவ் திங்கிங் பண்ணலை, அவங்க விஷஃபுல் திங்கிங் பண்ணுறாங்க. விஷஃபுல் திங்கிங் மீன்ஸ் சம்திங் லைக் எ டே ட்ரீம். ஓகே, இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் அப்படின்னு சிம்பிளி நினைப்பது, ஆனால் அதுக்கான எந்த எஃபர்ட்டுமே எடுக்காது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி, ஐ எம் சாரி டு சே தட். உங்களை பிளேம் பண்ணுவதில்லை. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, இங்கிலீஷில் சசி தரூர் போல் ஆகணும், இல்லைன்னா பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணணும், கம்பெனியில் நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும், ஓகே, என்னோட ப்ரெசன்டேஷனை கான்ஃபரன்ஸில் நான் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. பட் விஷஃபுல் திங்கிங்காகவே இருக்குது, நீங்கள் எதுவுமே செய்வது இல்லை. ஓகே, விஷுவல் திங்கிங் இஸ் குட், ட்ரீமிங் இஸ் குட். யூ ஹாவ் டு பிகம் an excellent communicator in English. எல்லாம் நல்லது, ஆனால் அதை பேக்கப் பண்ண அதுக்கான எஃபர்ட்டை எடுக்கணும். ஸோ இந்த 2025 இது உங்கள் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனாக இருக்கட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில்.
ஓகே, நான் என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணேன். என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷை அட்வான்ஸ்டாக கொண்டு வர மாற்ற நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக கண்டிப்பாக இந்த இயர் நான் எஃபர்ட்ஸ் எடுப்பேன், நான் எஃபர்ட்ஸ் போடுவேன், நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பேன், ப்ராக்டிக்கலி நான் அதை பண்ணுவேன் எவ்ரிடே. ஓகே, கண்டிப்பாக இந்த ரெசல்யூஷனை எடுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர் இஸ் ஒன் திங். நம்பர் 2, சிலவங்க நிறைய பண்ணுவாங்க, நிறைய எஃபர்ட் எடுப்பாங்க. நிறைய பேர் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சார் நான் கிராமர் புக்கு படிக்கிறேன் சார், சார் நான் புக்கு வாசிக்கிறேன் சார், சார் நான் நிறைய லிசன் பண்ணுறேன், இங்கிலீஷ் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் லிசன் பண்ணுறேன், ஆனால் என்னால் பேச முடியல. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை நமக்கு. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நிறைய டிமாண்ட். நம்ம இன்டர்வியூவில் இருந்தாலும், ப்ரெசன்டேஷனில் இருந்தாலும், கான்ஃபரன்ஸில் இருந்தாலும் எல்லாமே ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் தான் அங்கே நம்ம ஈடுபடுறோம். ஸோ தேட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ சார் நான் இது எல்லாமே பண்ணுறேன், டிக்ஷனரி செக் பண்ணுறேன், வேர்ட்ஸ் படிக்கிறேன், ஆனால் என்னால் பேச முடியல. இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் ஸ்பீக்கிங்குக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? நீங்கள் இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ணுறீங்களா? ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? யாருக்கு கூடயாவது பேசுகிறீங்களா? இல்லை சார், எனக்கு என் கூட பேச யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஓகே, தேட்ஸ் அ ரியாலிட்டி. ஆக்சுவலி என் கூட இங்கிலீஷில் பேச யாருமே இல்லை, அவங்க மடிக்கிறாங்க, அவங்களுக்கு இன்ஹிபிஷன் இருக்குது, இல்லை நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் யார் கூட இங்கிலீஷில் பேச. ஸோ கடைசியில் எல்லாமே பாயில் டவுன் ஆகி இந்த 2 ஆஸ்பெக்ட்லேயும் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும்னுள்ள நீட் இருக்குது, அதுக்கான விஷ் இருக்குது, ரெண்டும் இருக்குது. விஷஃபுல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையும் இருக்குது, உங்களுக்கு அதுக்கான ஆசையும் இருக்குது. வெரி குட், வெரி குட். அது கண்டிப்பாக வேணும், இந்த ரெண்டும் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நிறைய பேர் அந்த விஷோடு இருப்பது எதுவுமே செய்வதில்லை, ஆட்டோமேட்டிக்கலி எதுவுமே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சின்னதாக செய்வது ஒரு நாள் காம்பவுண்டிங் எஃபெக்டாக ஒரு ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வரும். அது இந்த 2025 கண்டிப்பாக நடக்கும். ஓகே, என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் 2 ஏரியாஸ் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கணும்? ரீட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரீட் பண்ணுங்க, நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ஓகே, புக்ஸ் ரீட் பண்ணுறவங்க அதை ரீட் பண்ணுங்க. இல்லை நியூஸ் பேப்பர் தான் நான் ரீட் பண்ணுவேன், மேகசின் தான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னா அதை ரீட் பண்ணுங்க. எல்லா ரீடிங்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். 2025 நீங்கள் இங்கிலீஷில் முங்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணுவது மோஸ்ட்லி இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. நிறைய லிசன் பண்ணுங்க இங்கிலீஷ் கான்டென்ட். ஓகே, வீடியோஸ், ஆடியோஸ், பாட்காஸ்ட், மோட்டிவேஷனல் வீடியோஸாக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக, உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் கெரியரில், பிஸ்னஸ் ரிலேட்டட் டாப்பிக்காக எதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதை லிசன் பண்ணுங்கள், கன்சியூம் பண்ணுங்கள். உள்ளே போகிறது தான் வெளியே வரும். ஓகே, இஃப் யூ கிவ் எ லாட் ஆஃப் இன்புட்ஸ், ரீடிங் அண்ட் லிஸ்னிங்கில் நிறைய இன்புட் கொடுத்தா தான் நிறைய வெக்காபுலரி ஸ்டோர் ஆகும், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு மனசில் ஸ்டோர் ஆகும், அதுதான் ஸ்பீக்கிங்காக வெளியே வர முடியும். ஸோ இது எல்லாம் நீங்கள் செய்தாலும் அல்டிமேட்லி, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆக்சுவலி லாங்குவேஜ் இஸ் எ ஸ்கில் லைக் ஸ்விம்மிங் ஆர் சைக்கிளிங். ஓகே, எஸ்பெஷலி ஸ்பீக்கிங் எ லாங்குவேஜ். அதனால் அதை செய்யலைன்னா உங்களால் படிக்கவே முடியாது. ஓகே, அதை செய்வதில் ஒரு பார்ட்டு தான் ரீடிங்கும் லிஸ்னிங்கும், இம்மர்சிங் யுவர் செல்ஃப். ஸோ அதை செய்யறதுல உள்ள ஒரு மேஜர் பார்ட்டு தான் ஸ்பீக்கிங். விதவுட் ஸ்பீக்கிங் யூ கேன் நாட் லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு 2025 ஒரு நம்பர் 1 உலகத்திலே சிறந்த, இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு சொல்யூஷன், ஒரு டூல்
உங்கள் கையில் இருக்குது. நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். ChatGPT ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோடு பண்ணுங்கள். நான் நேரமே உள்ள 2 வீடியோவும் பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் ChatGPT, அதுக்கு கூட வேறு எந்த நேமும் இருக்காது, ChatGPT ChatGPTயை டவுன்லோடு பண்ணுங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணி ChatGPTக்கு கூட கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இனி யாருமே தேவையில்லை. ChatGPT ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள் கூட சேட் பண்ணும். இதில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த வீடியோட ஹைலைட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸுக்காக ChatGPTயை யூஸ் பண்ணுங்க. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸுக்கு மட்டும் இல்லை, கிராமர் செக் பண்ண ChatGPTயை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் இல்லை, வெக்காபுலரி டிஸ்கஸ் பண்ண, புதிய வெக்காபுலரி லேர்ன் பண்ண ChatGPTயை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ப்ரொனன்சியேஷன், கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை சொல்லித்தர ChatGPTயை யூஸ் பண்ணலாம். apart from all these things, அதாவது ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினர் மாதிரி, ஒரு இங்கிலீஷ் டியூட்டர் மாதிரி, உங்கள் பர்சனல் டியூட்டராக ChatGPTயை யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள ஃபெசிலிட்டி என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ்வலி நீங்கள் ஒரு டாக்டருக்கு கூட பேசணுன்னா டாக்டரை தேடி தான் போகணும். ஒரு டாக்டருக்கும் உங்களுக்கும் உள்ள கான்வர்சேஷன் செய்யணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் கான்வர்சேஷன் பண்ணணும். ஒரு டீச்சர்கிட்ட பண்ணணும்னா டீச்சர்கிட்ட போய் தான் கான்வர்சேஷன் பண்ணணும். பட் ChatGPT எல்லாமாவே மாறும். நீங்கள் என்ன ரோலும் ChatGPT கொடுக்கலாம். ஒரு டாக்டருக்கு ரோல் எடுத்து என்கிட்ட பேசு, ஹலோ ChatGPT நமக்கு ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோமா, தமிழில் கூட கேட்கலாம். ஓகே, இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ணுவோமா, நீங்கள் ஒரு டாக்டர், நான் ஒரு பேஷண்ட், பண்ணலாமா? ஓகே, அது உங்கள் கூட இங்கிலீஷில் ஒரு கான்வர்சேஷன் கேட்கும். அப்போ இடையில உங்களுக்கு கொஸ்டின் கேட்கவே தெரியல இங்கிலீஷில், அப்போ இப்படி கேட்கலாம், ChatGPT எனக்கு ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அப்படி கேட்டால் அது இங்கிலீஷில் அந்த கொஸ்டினை உங்களுக்கு தரும். ஓகே, 360 டிகிரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் ChatGPT. ஓகே, அதுபோல் நீங்கள் செய்த கான்வர்சேஷனை, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை, உங்கள் பேச்சை, உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை அசஸ் பண்ண கேட்கலாம். ChatGPT ப்ளீஸ் அசஸ் மை லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் கிவ் மீ எ ஃபீட்பேக் அப்படின்னு கேட்டால், உங்கள் கிராமர், நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன், உங்கள் வெக்காபுலரி, உங்கள் ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி அது ஒரு ஃபீட்பேக் தரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, 2025 இங்கிலீஷில் முங்கிருங்க. நிறைய இங்கிலீஷ் கன்சியூம் பண்ணுங்க. நிறைய இங்கிலீஷ் இன்புட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளால போகட்டும். ஓகே, அதுக்கு நிறைய ரீட் பண்ணுங்க, நிறைய லிசன் பண்ணுங்க. ரீட் பண்ணவும் லிசன் பண்ணவும் நீங்கள் யூடியூபையும் புக்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அது ChatGPTயில் பண்ண முடியாது. ChatGPT வேணா உங்களுக்கு நல்ல வீடியோஸ், நல்ல புக்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ த தேர்ட் ஆஸ்பெக்ட் இம்மர்சிங்கில் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். அது நீங்கள் கம்ப்ளீட்லி ChatGPTயை டிபெண்ட் பண்ணி ChatGPTக்கு கூட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இனி உங்களில் யாருமே சார் எங்கூட பேச யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. எனி டைம் 24/7 உங்கள் மொபைல் ஃபோனில் ChatGPT உங்கள் கூட பேச, உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண, வேரியஸ் டாபிக்ஸை பற்றி பேச, உங்களை கரெக்ட் பண்ண, ஒரு கைடாக, ஒரு இங்கிலீஷ் டியூட்டராக உங்களை கரெக்ட் பண்ண, உங்கள் கிராமட்டிக்கல் யூசேஜை கரெக்ட் பண்ண, புதிய வெக்காபுலரி உங்களுக்கு சொல்லித்தர, கரெக்டான வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர, ஓகே, ஒரு டாப்பிக்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நான் கைட் பண்ண, எவ்ரிதிங் ChatGPT will do. ஓகே, ஸோ 2025 ஃபைனலி நான் என்ன சொல்கிறேன்னா, 2025 டெய்லி 30 minutes or 1 hour, எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதில் கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணுங்கள். ரிமைனிங் டைம் ஸ்பெண்ட் வித் ChatGPT.
ஜிபிடி. ஓகே, சாட் ஜிபிடியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லா கைடன்ஸும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சூப்பர் டூலை 2025 யூஸ் பண்ணி உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை, உங்கள் ப்ரொஃபிஷியன்சியில் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எலாங் வித் தேட், சாட் ஜிபிடி மாதிரி ப்ரொஃபஸர் ஜேடியும் உங்கள் கூட எப்போவுமே உண்டு. ஓகே, எங்கிட்ட காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல்வேஸ் ஐ எம் இன் டச் வித் யூ, ஆல்வேஸ் ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. இது ஒரு ஃபிசிக்கல் ப்ரொஃபஸர் ஜேடி சாட் ஜிபிடி ஃபார் இங்கிலீஷ் லேர்னிங். ஓகே, என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் நேம், உங்கள் பிளேஸு சொல்லுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ரியல் டைம். என்னதான் சாட் ஜிபிடி இருந்தாலும் அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். ஓகே, தட் இஸ் another ஆஸ்பெக்ட் ஆஃப் தட். ஏன்னா அதுக்கு ஒரு ஹியூமன் டைமென்ஷன் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு சாட் ஜிபிடியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவதற்கும் அல்டிமேட்லி ஒரு ரியல் என்ன சொல்ல, ஒரு ரியல் டெலிகான்ஃபரன்ஸ் இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் இல்லைன்னா இன்டர்வியூ, ஓகே, டிஸ்கஷன், இதை ஃபேஸ் பண்ணுவதற்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ரியல் பீப்புளுக்கு கூட காண்டாக்டில் இருக்கலாம். என்னோட ஆன்லைன் கிளாஸில் என் கூட, ஸோ கோ லேர்னர்ஸுக்கு கூட நீங்கள் ரியல் டைம் பிளட் அண்ட் ஃப்ளஷ் பீப்புளுக்கு கூட காண்டாக்டில் இருக்கலாம். 2025 அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னோட கிளாஸஸ் ஈவினிங்கில் இருக்கும், 8 to 9, 9 to 10. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் குரூப் கிளாஸஸ். நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 80% ஆஃப் த டைம் இல்லை ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ணுவோம். கூடுதல் வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, எந்த டாப்பிக்கையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண படிப்பீங்க, கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், உங்கள் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொனன்சியேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்கள் 2025 இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். சாட் ஜிபிடி, ப்ரொஃபஸர் ஜேடி உங்கள் கூட இருப்போம். ஓகே, டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பிஜேடி ஷோ. அதில் வெல்த் கிரியேஷன், ஸ்டார்டிங் அண்ட் டூயிங் பிஸ்னஸ், ஓகே, ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஸோ மெனி திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஐடியாஸை கேட்போம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ a happy new year and all the very best, prosperity, wealth, health. Okay, English learning la or leap, everything I wish. All the best.